நீங்க வந்து கோட்ல வில்லனா? எஸ்கே சார் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸும் போயிட்டு இருந்தது. பிஹைண்ட் விட்ஸ்ன்றதால சொல்லிட்டேன். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ lowest EMI-ல. Experience your dream retirement life for a day. To get your tickets 90437400000. ஃபர்ஸ்ட் சாங் உங்களுக்கு தியேட்டரில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது வந்து நான் அது ஓவரா ஹைப் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல எனக்கு. எங்களை பற்றி நாங்களே வந்து டப்பா அடிச்சுக்கிறோமா. அண்ட் மட்ட வந்து ஆடியோ தான் பார்த்தீங்க. அந்த சாங் வந்து சுமாராக இருக்குது. வீடியோ பார்த்து ஒரு 3-4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த மட்ட சாங் தான். விஜய் சார் கேட்டார், எப்போ நீ எதுவும் ஆடுறேன்னு சொன்னாங்க, நீ ஆடலையா ஆடினார். ஆடுப்பா, யாரும் அந்த டான்சர்ஸ் எல்லாம் ஆடலையா 100 பேர், உனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பயமாயிடுச்சு. ரெண்டாவது வந்து ஏன் இப்படி தயவுசெய்து என்னை விட்டுருங்கன்னா டுடே எனக்கு படத்தில் வந்து ஷூட் வந்து தளபதியோட தான் டைரெக்டாக 1-to-1 எனக்காக ஒன்றும் புரியல. ஐயோ அது நடிக்கணும் தயவுசெய்து போ அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வந்து அவரை பார்த்தோன்னே அப்படி பிளாங்க்கு. ஓல்டு கெட்டப் வந்துட்டு மீசை வந்து சின்னதாக ஒட்டியிருப்பாங்க. நம்ம போய் எதாவது பேசினா வந்துட்டு அவருக்கு உடனே சிரிப்பு வந்துடும். அவர் பிடிச்சிடுவார். விபி தயவுசெய்து என்னை வெளில போக சொல்லு. அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு உங்களுக்காக தான்டா பண்ணேன் நான். சூப்பர், நான் அதுக்காக வேறு லெவலில் இருக்கும் பார்த்துக்கங்க படம்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கொஞ்சம் சைலண்டாக இல்லை. விஜய் சார் என் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், இது வந்து பெரிய பிளாக் பஸ்டராகவும் டச்வுட் இவன் எடுக்கிற விதம் எனக்கு பெரிய பிளாக் பஸ்டராகவும் எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றும் தெரியாதவன் மாதிரி ஏன்னா நிற்கிறான். 99% நல்ல படம் வந்து சூப்பராக இருக்கும். 1% எதாவது மிஸ் ஆச்சுன்னா உங்களை வச்சு செஞ்சுருவோம் நாங்கள். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சும் போது வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, டெய்லி விபியை பார்க்குறதுக்கு வருவாங்க. ஒரு 3rd day 4th day நான் போயிருந்தேன். பார்த்துக்கிட்டே இருந்தார், நீங்கள் எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு. டெய்லி ஒரு 7-8 பேர் வராங்க, ஃபோட்டோன்றாங்க. யார்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க. எஸ்கே சார் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸும் போயிட்டு இருந்தது. யுவன் சாருடைய மியூசிக் அண்ட் நேற்று வந்து மட்ட சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கு வந்து எல்லாரும் பயங்கரமாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஒப்பீனியனும் இருந்தது மக்கள்கிட்ட. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் படம் பார்த்தப்போ உங்களுக்கு அப்பப்போ அந்த சாங் வந்து சுமாராக இருக்குது அதெல்லாம் வந்துச்சுல்ல, எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இது வந்து நான் அது ஓவராக ஹைப் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல எனக்கு. இல்லை வந்து எங்களை பற்றி நாங்களே வந்து டப்பா அடிச்சுக்கிறோம், அது கிடையாது. நீங்கள் படம் பார்த்தா ஒரு காமன் ஆடியனாக தான் வந்து படம் பார்த்தா உங்களுக்கு எந்த விதமான ஒரு இந்த சாங்கா அது ஒன்றுமே தெரியாது. ஒரு ஃபென்டாஸ்டிக் பிஜிஎம் பண்ணியிருக்காரு யுவன். ஃபஸ்ட்டு சாங் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்தே ட்விஸ்ட் தான் அப்போ இல்லை, ஃபஸ்ட்டு சாங் உங்களுக்கு தியேட்டரில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அண்ட் மட்ட வந்து நீங்கள் ஆடியோ தானே பார்த்தீங்க. வீடியோ பார்த்துட்டு அந்த பாட்டில் வந்துட்டு பிரபு ஃபஸ்ட்டு சொன்னார், லாஸ்ட்டில் வந்துட்டு அவர் தளபதியோட டான்ஸ் ஆடுறியா அப்படின்ட்டு. சார் இதை விட வாய்ப்பு யாருக்கு சார் கிடைக்கும், ஆடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த மட்ட சாங் தான். போனதுக்கப்புறம் ஒரு 4-5 மூமெண்ட்லாம் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு ஸ்பாட்டில் வந்து அப்படி பார்த்தேன். அண்ணன் டான்ஸ் ஆடுறது பார்த்துட்டு நேராக அவர் பிரபுக்கிட்ட போய் சொல்லிட்டேன், சார் வேணாம், இது ஆடி டோட்டலாக காலி ஆகிடுவேன், மட்டை ஆகிடுவேன் நான் டோட்டலாக, வேணாம் ஆடுறா அப்படின்னாரு. சார் அவர் வேறு லெவலில் ஆடிட்டுருக்காரு. அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது வந்து ஆடி டோட்டலாக காலி ஆகிடும், பேர் காலி பண்ணுவாங்க, அதனால் விட்டுரு, டே என்னடா ப்ராக்டிஸ் எல்லாம் போனியான்னு. வேணாம் சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருந்தால் விஜய் சார் கேட்டார், எப்போ நீ எதுவும் ஆடுறேன்னு சொன்னாங்க, நீ ஆடலையா ஆடினாரு. அண்ணே இது எதாவது நியாயமாக உங்களுக்கு ஒரு நார்மலாக ஆடினீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் பயங்கரமாக வெறித்தனமாக ஆடிட்டுருக்காரு. ஆடிக்கிட்டு நீ ஆடலையா அப்படின்னு சிம்பிளாக கேட்டார். நான் ஆடலைண்ணே, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, அது 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 நான் பார்க்குறதே வந்து பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கேன். வெறித்தனமாக ஆடுறாருங்க. ஆடிட்டு சிம்பிளாக நீ வரலையா அப்படின்னு கேட்டார். எனக்கு வராதுண்ணே டான்ஸு, எனக்கு வந்து 4-5 மூமெண்ட் வச்சு நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன், உங்களோட ஆடி நான் வந்து நல்ல சிம்பிள் மூமெண்ட் தான் சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பாட்டு பாருங்கள். 2வது நாள் கேட்டேன், அண்ணே ஏதாவது நியாயமா உங்களுக்கு, நாங்கள் சைடில் ஆடலான்னா ஆடுப்பா, யாரும் அந்த டான்சர்ஸ் எல்லாம் ஆடலையா 100 பேர், உனக்கு என்ன ஆச்சுன்னா அண்ணே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பயமாயிடுச்சு. ரெண்டாவது வந்து ஏன் இப்படி வெறித்தனமாக ஆடுறீங்க அப்படின்ட்டு. ஃபேன்ஸ்க்கு செலிப்ரேட் பண்ண தேவையில்லையா, தேட்டருக்கு வராங்களே ஃபேன்ஸ்க்காக, ஏன் அப்படியா இருக்குது டான்ஸு அப்படின்னாரு. இது வார்த்தையிலே சொல்ல முடியாதுன்னு நான் ஓரமாக நின்று பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஓரமாக நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே பார்த்தார், ஆடமாட்டியா அப்படின்ட்டு. தயவுசெய்து என்னை விட்டுருங்கன்னா விரித்தனமாக ஆடுறாரு, நீங்கள் பாருங்கள். அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்துச்சுல்ல அந்த லிரிக்கல் வீடியோவில், அந்த மாதிரி ஒரு 10 இருக்குது. ஓகே, எல்லாமே வெறித்தனமாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். அந்த மாதிரி டான்ஸ் வந்து சைடில் வந்து ஆட சொல்கிறாங்க, எப்படி ஆட முடியும், வாய்ப்பே கிடையாது.
ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி அதுக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் போச்சுங்க பார்த்தோன்னே புதுசுன்னு போச்சு அடி. நம்ம எக்ஸாமுக்கு பயங்கரமாக படிப்போம்ல இப்போ கொஸ்டின் பேப்பர் ஐயோ அப்படி ஆகிடும்ல அந்த மாதிரி அவர் டான்ஸ் பார்த்தோன்னே வேணாம் நம்ம பேரை காப்பாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக சேர் போட்டு அடி உட்காந்துருந்தேன். அப்படி சைலண்ட்டாக அப்படியே பார்த்துட்டு டான்ஸ் பார்த்துட்டு நல்லா ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை லைவில் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வேறு லெவல். எதுவுமே 1 டேக் 2 டேக்ஸ் மேலே போகாது. 1 டேக் ஃபஸ்ட் டேக்கே ஓகே ஆகும், செகண்ட் டேக்கே வந்துட்டு அண்ணனா கேட்பார் ஒன் மோர் அப்படின்ட்டு. அது எப்படி தான் அந்த பவர்னு தெரியல. அது அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் கேட்குறது என்னென்னா, படத்தில் வந்து தோனி சார் வந்து கேமியோ பண்ணுறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. தோனி சார் அந்த ஷூட்டிங்க்கு நான் போகல. அப்போ ஷூட்டிங் நடந்ததா தெரியாது. ஓகே, எஸ்கே சார் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸும் போயிட்டு இருந்தது. தெரியலையே எனக்கு. தெரியலையா? அந்த ஷூட்டிங் இல்லைலாம் நான் இல்லை. அண்ட் த்ரிஷா மேமும் இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் இருந்தது. இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். அப்போ இல்லை தெரியாது. அண்ட் நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தீங்க விபி சார் வந்து உங்ககிட்ட கதையே சொல்லலை அப்படின்றது. எப்போ சொன்னார் உங்ககிட்ட கதை? இல்லை, இப்போ சரோஜாலேருந்தே வந்துட்டு சும்மா ஒரு அப்போ நாங்கள்லாம் பண்ணுறதுனால வந்து ஐடியாவாக இது தான் அப்படின்னு சொல்லுவார். பட் தளபதி அவர் படம் கதை எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு பாதி படம் பண்ணும்போது எனக்கு புரியல. நான் ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன் வந்து ஒரு சீக்வன்ஸ்லேருந்து விஜய் சார் வந்து என்ன ஒரு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து விஜய் சார் ஒரு பிரபு சார் பேசிட்டு இருந்தாங்க. விஜய் சார் கேட்டிருந்தார் இந்த மாதிரி, பிரபு நான் வந்து இப்போ இவனை வந்து ஆல்ரெடி பார்த்தேனா இல்லை இப்போ தான் பார்க்குறேண்ணா இவனை, இதில் எப்படி இதுன்னா இல்லைண்ணா நீங்கள் ஆல்ரெடி வந்து அங்கே பார்த்துருக்கீங்க அவனை, இப்போ வந்து லைட்டாக ஃபாலோ பண்ணி அது இவன் தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தேன். நான் பார்த்துட்டு விஜய் சார் வந்துட்டு என்னடா பார்க்குற அப்படின்னாரு. இல்லை உங்களுக்கு கதை தெரியும், நீங்கள் என்ன வேணால் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எனக்கு தெரியாது அப்படின்னு. 70 நாள் ஷூட்டிங் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வந்து கதை தெரியாமல் எப்படி நான் நடிப்பேன் அப்படின்னு. பிரபு என்னண்ணா நீங்கள் வந்து நான் வந்து எப்படிலாம் உங்களை ரசித்து வந்து படம் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு. அது இல்லை எடுறா செல்லம், நீ வந்து இன்னும் 50 நாள் கூட எடுறா செல்லம், நான் பண்ணேன்டா, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குடா படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போச்சு. அப்படி லைட்டாக அது சீன் நடிக்கும்போது தான் வந்து தெரியும், ஓகே நம்ம இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் நீங்கள் யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க இந்த படம் சொல்லிப்பாங்கல்ல நம்ம எங்கள் படம் தாண்டா அப்படின்னு. நிஜமாவே இல்லை, எதுவாக இருந்தாலும் ஒரு வெங்கட் பிரபு கிட்ட வந்துட்டு ஃப்ராங்காக சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள்லாம். பட்டு இது வந்தெல்லாம் வந்து ஷாக் ஆகிட்டேன் படம். அதாவது இப்படி ஒரு கமர்ஷியலான ஒரு படம், அதுவும் இந்த அதாவது பயங்கர பீக்கில் இருக்கும்போது ஒரு பெரிய ஹீரோ ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. பட் அதை ஹேண்டில் பண்ணி நம்ம நினச்சதை விட வேறு லெவலில் பார்த்தோன்னே தான் எனக்கே ஷாக் ஆகிட்டேன். இப்போ வந்து எங்கள் டீமில் வந்துட்டு வெங்கட் பிரபு பேர் வந்து முந்திலாம் சார்னு கூப்பிடுவோம், அப்பப்போ ரொம்ப பாசமாக இருந்தால் பிரபுன்னு கூப்பிடுவோம், இப்படிலாம் இருப்போம். இப்போ மாற்றிட்டோம் எங்கள் டீமில். அவர் பேர் குரு. இது கலா இல்லை, சீரியஸாக. இந்த படம் பார்த்தா இந்த செப்டம்பர் 5th அப்புறம் உங்களுக்கு தெரியும். வாய்ப்பே இல்லை, நீங்கள் பாருங்கள். நான் வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது, அது எதுவும் ரிவீலும் பண்ண முடியாது. அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் விபி சாரே சொல்லியிருந்தாரு, தளபதி உங்ககிட்ட தான் நிறைய டவுட்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சார் வந்து ஒரு நாள் ஸ்பாட்டில் இருக்கும்போது கூப்பிட்டாரு, வைபவ் இங்கே வாடா அப்படின்னாரு. சொல்லுங்க நான், நீங்கள்லாம் எவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னாரு. நாங்களாம் பிஃபோர் சினிமாலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள், இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நாங்கள். இது பிரபு வந்து இப்படி தான் இருப்பானா இல்லை வேறு மாதிரி இருப்பானா அவங்களோட அப்படின்ட்டு. இல்லை நான் எப்பயும் இப்படி தான் இருப்பேன். நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த படம் வந்து என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இது வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டராகவும் டச்வுட் இவன் எடுக்கிற விதம் எனக்கு பார்த்தாலே வந்துட்டு பெரிய பிளாக் பஸ்டராகவும் எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றும் தெரியாதவன் மாதிரி ஏன்டா நிற்கிறான் அப்படின்னு கேட்டார். அந்த ஒரு டவுட் கேட்டிருக்காரு அப்படின்னு. அப்படிலாம் இல்லைண்ணா, திங்கிங்கில் இருப்பேன் நினைக்கிறேன் பிரபு அப்படின்னு. இல்லை, நான் பார்த்தேன் டெய்லி வந்துட்டு ஈவினிங்க்கு வந்து வேறு லெவலில் ஓகே இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு சீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஆனால் திருப்பி அடுத்த நாள் வந்தோடனே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே எப்படி ஒரே மாதிரி மூஞ்சி வச்சு எப்படா இருக்கீங்க நீங்கள்லாம், நீயும் வந்து அப்படி பார்த்தா வரமா அப்படி நிற்கிற, விபி அடிக்கிறான், எப்படி டெய்லி ஒரே மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்லாம் அப்படின்னு அந்த மாதிரி சில டவுட்டு தான் வந்து வரும் அவருக்கு அப்பப்போ.
திடீர்னு வந்துட்டு வெங்கட் பிரபு எங்கடா அந்த படம் டைரக்டர் எங்க கூப்பிட்றான்னா வந்துட்டு அங்கே வந்து வேற போயிட்டுருக்கும் அந்த சீன். அடுத்து வந்து அண்ணாவை எப்படி காட்டலாம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன இங்கே இருக்காது, கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கும். அதுக்கு விஜய் சாருக்கு வந்து எப்பயுமே ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், டெய்லி ஒரே மாதிரி இருக்கானுங்களே, எக்ஸ்பிரஷன் மாற்றாமல் என்ன தான் நம்ம எப்படி கேட்டாலுமே ஒரே மாதிரி இப்படியே இருக்கானுங்களே, யார் இவங்க அப்படின்னு ஒரு சின்ன டவுட் அப்போ போகிற ஒரு அதுதான். மற்றபடி அவர் வந்து இந்த 28 சென்னை 28 கேங்குக்கு வந்து ஒரு புதுசான மெம்பராக வந்திருக்காரு விஜய் சார், அப்படி எடுத்துக்கலாம். ஐயோ வேற ஒரு பெரிய ஸ்டார். நாங்கள் தான் வந்து அவருக்கு கொஞ்சம் க்ளோஸர். இப்போ மோஸ்ட்லி பிரபு சார் தான். நாங்கள்லாம் வந்து சும்மா டெய்லி போய் பார்த்து பேசுகிறது ஒரு நல்ல பழக்கம். அண்டு அவருக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பித்த போது வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வருவாங்க டெய்லி, ஒரு விபியை பார்க்குறதுக்கு வருவாங்க. ஒரு 4வது நாள் 3rd டே 4th டே நான் போயிருந்தேன். நான் போனப்போ பார்த்துக்கிட்டே இருந்தார். நீங்கள் எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு. நாங்கள் என்னென்னா ஒரு 10-15 பேர். டெய்லி ஒரு 7-8 பேர் வராங்க, ஃபோட்டோன்றாங்க, எடுக்கிறாங்க. யார்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க. இப்படி ஒரு 150-200 பேர் இருப்பீங்களா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னாரு. அவ்வளோ பேர்லாம் இல்லை, டெய்லி வராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போன வந்துட்டு இல்லை இப்போ அப்போ வந்து யாரோ வந்துட்டு சார் ஒரு ஃபோட்டோன்னு, யார் டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கு சொல்லு வரேன் அப்படின்னாரு. அப்புறம் பேர் பேச்சே இல்லை. அப்படி பார்த்தாரு, புது குரூப் யாரா இவங்க அப்படின்ட்டு. அண்ணா எல்லாம் உங்களை பார்க்க தான் வராங்க, யாருமே விபி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இல்லைடா நீங்கள் வேறு யாரும் யாரும் எப்படி. இப்போ அவருக்கு நடுவில் இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு டவுட்டே வந்துருச்சு. எந்த ஊர் போனாலும், அமெரிக்கா போனாலும் அவர் விபிக்கு ஒரு 10-15 பேர் ஃப்ரெண்ட்ஸு. எந்த ஊர் போனாலுமே வந்துட்டு இருப்பாங்க. அதுவும் வந்துட்டு சார் ஹாய் விபி லாங் டைம் நோசி அப்படிலாம் இருக்காது. மச்சான் வாடா ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அவருக்கே வந்துட்டு எப்பா உலகம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கான் எப்படிரா இந்த மாதிரி டவுட்ஸ் தான். அண்ட் எங்களுக்கு வந்து படம் ட்ரைலர் பார்க்குறப்ப ஒரு டவுட் வந்தது, நீங்கள் வந்து கோட்டில் வில்லனா? தளபதி அவருக்கு வில்லன் அந்த ரேஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி எடுத்துக்கலாமா? வில்லன் கேங்கா எனக்கு நான் தான் சொன்ன மாதிரி எனக்கு கதை அவ்வளோ தெரியாது. படம் பார்த்தா தான் டோட்டலாக புரியும் எனக்கு. ஓகே, பிகாஸ் ஒரு சைடு வந்து நீங்கள் வெப்பன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கதும் பார்த்தோம், இன்னொரு சைடு வந்து நீங்கள் லேப்டாப்பில் வந்து ஒரு ஹேக்கர் மாதிரி இருக்கீங்க பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி நான் போலீஸா நீங்கள்? ஓகே, அந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணி வந்து படத்தில் ட்ரைலரில் வந்து காட்டியிருக்காங்க. அப்புறம் எப்படி ட்விஸ்ட்டை சொன்னீங்க இப்போ? ஐயோ பிஹைண்ட் வுட்ஸ்ன்றதுனால சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அந்த வெப்பன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறப்ப எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது உங்களுக்கு? எக்ஸைட்டிங்கோட திட்டு தான் அவ்வளோ திட்டு ரெடி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று இருக்குல்ல, ஏதாவது ஒன்று எடுக்கும்போது டப்புன்னு கம் வந்துடும். ஏன்னா ஒழுங்காக எடுக்க மாட்டியா, கொஞ்சம் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணுறாது. அது வந்து ஏதோ ஒரு 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 விஷயம் அதை பார்த்து ஜாக்கிரதையாக எடு அப்படின்னு தெரியல. 2வது டேக்கு போகும்போது சார் ஒட்டலை சார் இது அப்படின்னு சொல்லிட்டு திட்டு தான் வாங்கினேன். ஹேண்டில் பண்ணுறது எக்ஸைட்மெண்ட்டோட ஐயோ இப்போ இது எடுத்தால் திட்டுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம். ஏன்னா எல்லாம் மேட் தானே எல்லாம் செட் டிபார்ட்மெண்ட்டில். உங்களுக்கு அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இருந்ததா படத்தில்? எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு டே அவர் தளபதியோட தான் ஃபஸ்ட்டு டே எனக்கு படத்தில் வந்து ஷூட் வந்து ஹைதராபாத்தில். ஜென்ரலாக வந்துட்டு ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு வரதெல்லாம் இல்லை, டைரெக்டாக 1-to-1 அவரோட. எனக்காக ஒன்றும் புரியல, ஐயோ என்னடா இது இப்படி கதையும் தெரியல, கதையில் சீன் சொன்னால் பண்ணிவிடுவேன் நான். பட் ஒரு பிரபு சீன் சொன்னதுக்கப்புறம் அப்படியே பிளாங்காக இருக்கேன். டேய் நடிக்கணும் தயவுசெய்து போ அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வந்து அவரை பார்த்தோன்னே அப்படி பிளாங்க்கு. நீ இந்த டைலாக் சொன்னதுக்கப்புறம் நான் இது சொல்கிறேன் நீங்கள் அப்படி சொல்லிவிடுங்க அப்படி இப்படின்னாரு. நான் அப்படி என்னப்பா புரியுதா அப்படின்னாரு. இல்லை நான் அவன் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கான் ஃபஸ்ட்டு டே. அதெல்லாம் என்னப்பா நீ வா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பாவம் அவர் எனக்காக வந்துட்டு இந்த டைலாகெல்லாம் சொல்லி ஒரு சின்ன ஒரு ரிஹர்ஸ் மாதிரி பண்ணி ஒரு பிரபு எப்படிலாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக ஆக்ட் பண்ணி காட்டி அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஈவினிங் வரணும் பிளாங்க் தான் நான். அப்போ காப்பி அடிக்கிற மாதிரி தான் எக்ஸாமில். ஒரு பிரபு சார் என்ன பண்ணுவேன் இப்போது வந்து இப்படி பண்ணி இப்படி நடி ஓகே அப்படின்னு போயிட்டு நடிச்சுட்டு வந்து ஈவினிங் தான் டேய் நீ பயந்தில்லை இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். பயமா சார் பிளாங்க் ஆகிட்டேன் சார் நான், எனக்கு ஒன்றுமே புரியல. டைரெக்டாக 1-to-1 எப்படி இருக்கும், பக்கத்தில் யாராக இருந்தாலும் கூட அப்படி இப்படி திரும்புவாங்க. ஸோ பயங்கரமான ஒரு. ஸோ அந்த 1-to-1 அப்படின்றப்போ தளபதி கூட அந்த ஒரு கம்ஃபர்ட் மோட் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா, அது எப்போ வர ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லேருந்தே அண்ணா எனக்கு ஒரு
10 இயர்ஸாக தெரியும், எங்கேயா பார்த்தா ஹாய் ஹாய் நான் அப்படின்னு நல்லா பேசுகிற பழக்கம் இருக்குது. பட் நடிக்கிறதுன்றது வந்து பட் அவர் மோஸ்ட் கம்ஃபர்டபுள். அதாவது வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் அந்த இது எதுவுமே இருக்காது. ரொம்ப ஜாலியாக சர்வசாதாரணமாக ரொம்ப டவுன் டு எர்த்தாக, அது அது வார்த்தையில் சொல்ல முடியாது, அவ்வளோ சிம்பிளாக இருப்பார். கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பார், அவ்வளோதான். ஸோ அப்படி ரிசர்வ்டாக இருக்கப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட பார்த்த நீங்கள் ஒரு ஃபன்னியஸ்ட் அண்ட் நாட்டியஸ்ட் சைடுனா என்னவா இருக்கும்? அவரை ஈஸியாக சிரிக்க வச்சிடலாம். அப்படியா? ஆமாம். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ணாலே வந்து சிரிச்சிடுவார். படத்தில் அந்த ஓல்டு கெட்டப் வந்துட்டு ஏன்னா 2 கெட்டப் படத்தில். அதுவும் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, 2 விஜயா 3 விஜயா படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? பாருங்க. ஓகே. அது வந்து மீசை வந்து சின்னதாக ஒட்டியிருப்பாங்க. ஏன்னா வயசானவரும் ஃபாதர் கேரக்டரும் பண்ணோம், இவர் சன் கேரக்டரும் சின்ன தளபதி 2 பேரும் வந்து ஒரு நாள் ஷூட் பண்ணோம். க்ளீன் ஷேவில் தான் ஒட்ட முடியும் தாடி. அப்படி பண்ணும்போது இருப்பார். நம்ம போய் எதாவது பேசினா வந்துட்டு அவருக்கு உடனே சிரிப்பு வந்துடும். அவர் பிடிச்சிடுவார். விபி தயவுசெய்து இவனை வெளில போக சொல்லு. ஏன்னா நான் எதாவது தப்பு சொன்னேன், நீ எதுவும் சொல்லப்பா, எனக்கு சிரிப்பு வருது, இந்த மீசை வந்துடுதுடா, திருப்பி திருப்பி ஒட்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ போயிட்டு. அதுக்காகவே சைலண்ட்டாக இருப்பார். ஏன்னா சிரிச்சா இருக்குது, அது சிரிப்பில் வந்து லைட்டாக வந்துடும். அதனால் வந்துட்டு தயவுசெய்து நீ போப்பா, நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மேக்ஸிமம் இருப்பார். திடீர்னு எதாவது சீனில் எதாவது பண்ணும்போது டப்புன்னு சிரிச்சிடுவார். சிரிச்சா வந்துடும், டேப்பா டேய் முடியலடா. தளபதிக்கு ஒரு பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் சொன்னார் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு க்ளீன் ஷேவ் பண்ணி க்ளீன் ஷேவ் வந்துட்டு உங்களுக்காக தான்டா பண்ணேன் நான் அப்படின்ட்டு. சூப்பர், நான் அதுக்காக வேறு லெவலில் இருக்கும் பார்த்துக்கங்க படம்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கொஞ்சம் சைலண்டாக இரு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு தளபதி வந்து கொஞ்சம் யோசிச்சாரு, க்ளீன் ஷேவ் பண்ணி அந்த யங்கர் வெர்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி டிஸ்கஸ் பண்ணாங்களா உங்ககிட்ட? என்கிட்ட எனக்கே வந்து ஷாக்கு. இந்த படம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தளபதி படம் இருக்குது, நான் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயங்களே வந்துட்டு எதுவுமே பேசினதே இல்லை. திடீர்னு பார்த்தா வந்து இன்ஸ்டாவில் வந்து டுடே ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட்னு எது வருது. காலையிலேருந்து எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி அவர் விபி தளபதி படம் பண்ணுறாராமே அப்படின்ட்டு. இல்லைங்க அதெல்லாம் சுமார் ரூமராக இருக்குங்க அப்படின்ட்டேன். திருப்பி மத்தியானம் வருது. ஒரு 3வது காலம் வந்து தான் டவுட் வந்துச்சு எனக்கு. ஒருவேளை உண்மையாக இவ்வளோ பேர் அடிக்கணும் நிஜமாக இருக்கும்போது நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்களே, சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். அப்புறம் ஒரு 4 o'clock அவர் பிரபு கிடச்சேன், சார் காலையிலேருந்து இந்த மாதிரி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது நிஜமான்ட்டு. 6 மணிக்கு பார் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் நானே பார்க்குறேன், ஐயோ நிஜமாலே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் டிஸ்கஷன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு படத்தில் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம்னா அண்ணாவோட நடிக்கிறதே கொஞ்சம் டென்ஷன் கிடையாது, அது நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டாடுறோம். அவர் பக்கத்துலேயே உட்காந்து நின்று நடிக்கிறது அப்படின்னாலே ஒரு டென்ஷன். பட் அது ரொம்ப மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக பண்ணார். அதுக்கு தான் அவர் தளபதி. ஸோ நீங்கள் வந்து நேரில் பார்க்குறப்ப ஒரு சீன் வந்து உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருந்திருக்கலாம் லைவாக பார்க்குறப்ப. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா? கதை எனக்கு பாதி புரியல. நான் வந்துட்டு அவர் விபி படம் என்ன படம் பண்ணாலுமே வந்துட்டு பாதியில் புரிஞ்சிடும், ஓ இதான் கதையா அப்படின்னு சொல்லி புரியும். இந்த படம் வந்து ஷூட்டிங் முடிக்கிற வரலும் எனக்கு புரியவே இல்லை. அப்பா இருக்காரு, பையன் இருக்காரு, பட் இது இருக்கு, என்ன நடக்குது சார், அண்ணன் நீ படம் பாரு படம் பாரு. நீங்கள் ஆக்சுவலி ஒரு ஃபேன் மோடில் தான் இருந்திருக்கீங்களா செட்டில்? ஃபேன் இல்லை, அது ரொம்ப கஷ்டமான ஒரு மேக்கிங் கதை எல்லாமே சொல்லலாம். என்னென்னா வந்து ஒரு ஓல்டு கெட்டப்பு ஒரு யங் கெட்டப்பு 2 பேருமே தளபதி தான். அவரை வச்சு ஷூட் பண்ணுறது ஒரு ஹைலி இம்பாசிபிளான ஒரு டாஸ்க். அது வந்து ரொம்ப அழகாக ஒரு பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படம் இப்போ ட்விட்டரில் வந்து நேற்று போட்டிருந்தேன், ஏதோ அண்ணன் படம் பார்த்துட்டாரு கூஸ் பம்மெண்ட் அது இதுன்னு சொல்லி யாரோ போட்டிருந்தாங்க. நானும் மேலே கன்ஃபார்ம் 100% பக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கால ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், அண்ணன் 99% நல்ல படம் வந்து சூப்பராக இருக்கும், 1% எதாவது மிஸ் ஆச்சுன்னா உங்களை வச்சு செஞ்சுருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணாங்க. ஸோ டோன்ட் வரி, இந்த படம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அன்பிலீவபிள் கூஸ் பம்ப்ஸ் படம். நிறைய ட்விஸ்ட் இருக்கும். ட்விஸ்ட் இல்லை, அதாவது நீங்கள் அவரை எப்படிலாம் பார்க்கணுமோ அப்படிலாம் ரசித்து வந்துட்டு பிரபு பண்ணியிருக்காரு. ஜென்ரலாக
எல்லாம் அவர் இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இருக்குல்ல, நாங்கள் கதை எதுவும் சொல்ல அந்த மாதிரி தான் சொல்லுவார்ல. ஆனால் அது கிடையாது. அவரோட இன்னொரு பக்கம் வந்துட்டு படத்தில் இருக்குது. படம் தெரியும் உங்களுக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்றைக்கி இன்டர்வியூ பண்ண வெங்கட் பிரபு அது அப்படி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு இப்போ நாங்கள் வந்து அவருக்கு வேறு ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிருக்கோம், குரு வேறு. அது நாங்கள் வந்து இனிமேல் அவர் குரு தான். இன்னொரு பேர் இருக்கு அப்போ இல்லை, அது வந்து எப்படின்னா அது வந்து இன்டர்நெட்டில் கரெக்டாக எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா ஜென்ரலாக வந்து அவர் பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கர இன்டலெக்சுவல் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை விட ஜாஸ்தி சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு அந்த வார்த்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சி அவருக்கு நேற்று போட்டிருந்தேன். சூப்ரா மென்டல். அப்படின்னா வந்து இன்டெலிஜென்ட்டோட ஒரு ஜாஸ்தி. எப்பயுமே நீ சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டு, சார் நீங்கள் இன்டெலிஜென்ட் எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னேன். பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அது வார்த்தை கிடையாது, சூப்ரா மென்டல். அது வந்துட்டு அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டாக. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நாங்கள் ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டோம் டிக்கெட்ஸு எல்லோரும். ஃபேன்ஸோட அந்த ப்ராப்பர் தேட்டரில் வந்து பார்க்குற அந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட்டிங். ஸோ நீங்கள் வந்து கோட்டில் ஒரு பாட்டாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி விபி சார் உங்ககிட்ட சொல்கிறப்ப அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? இல்லை, சொல்லலையா? சர்ப்ரைஸா? நான் தான் வந்துட்டு, சார் இப்படி அண்ணனோட படம் பண்ணுறீங்களே, எப்படி இப்போது நான் இருக்கணும்ல படத்தில் இருந்தால் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு தான் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. பட் அப்படி டெய்லி பார்த்து வந்துட்டு அப்படி என்ன சொல்கிறது, ஹிப்னோடைஸ் பண்ணி 10 to 15 minutes இருக்கும். பட் அதுவே நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ரோல். பவர்ஃபுல்லாக அந்த தளபதி தான் பவர்ஃபுல்லாக, அது அவரோட யாரும் இல்லை பவர்ஃபுல் படத்தில். ஒரு நல்ல நோட் பண்ணுற மாதிரியான ஒரு ரோல். ஸோ முழுக்க டோட்டலாக 100% இது ஒரு தளபதியோட ஃபெஸ்டிவல். விபி சார் கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன? கேப்டன் கூல். என்ன நடந்தாலும் வந்துட்டு பயங்கர கூலாக வந்துட்டு அவரை மாதிரி ஹேண்டில் பண்ணுறது நான் எங்கேயுமே நான் 100 படம் நடிக்கல சொல்கிறேன். நான் பண்ண படத்துலேயே வந்துட்டு அந்த மாதிரி. இப்போ ஒரு புது டைரக்டரே வந்து நிறைய யங் டைரக்டர்ஸோட பண்ணும்போது அவங்களே வந்து டென்ஷன் ஆவாங்க, ஏதாவது கோவம் வரும், எதாவது இருக்கும். பிபி கிட்ட அது ஒன்றுமே இருக்காது, அப்படி ஜாலியாக அப்படி போயிட்டுருக்கோம். ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, நான் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் போடலான்னு இருக்கேன். நான் ஒரு பயங்கரமான ஒரு கிரிக்கெட் ஃபேன் அவர். ஆப்வியஸ்லி பெரிய கிரிக்கெட் ஃபேன் இல்லை விபி. என்னதான் இருந்தாலும் சரி, வேர்ல்ட் கப்பாக அப்படி போயிட்டுருக்கும் ஃபோனில். ஒரு பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் எபிசோடு அப்படி போயிட்டுருக்கு. திலீப் சுப்ரமணியன் மாஸ்டர்லாம் வந்து எல்லாம் செட் பண்ணி பரபரப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் போகும்போது டக்குன்னு வந்துட்டு, ஓ 2 விக்கெட் தான் போயிருக்கு, ஓகே, அந்த மாதிரி தான் இருப்பார். மிச்சவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க, ரன்ஸு ஓகே போயிட்டுருக்கு. ரெண்டையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சாக. அவர் முடியாதுங்க. அவர் கிரிக்கெட்டுக்கான பயங்கர வெறியா. ஏதோ ஒரு ரீசெண்ட் ஒரு வேர்ல்டு T20 ஏதோ சம்திங், ஏதோ ஒரு மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு பயங்கர சவுத் ஆஃப்ரிக்கா சம்திங் ஸ்ட்ராங் டீம் போயிட்டுருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கட்னு சொல்லி மாஸ்டர் வந்து சின்ன கேப்பில் ரெடி பண்ணுவார்ல, நீ அங்கே போ பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்லாம் கிளியர் பண்ணுவார் கேப்பில். 2 விக்கெட் தான் போயிருக்கே அப்படின்னு சொல்லி யாராவது பார்த்தாங்க, டே என்னடா அது அப்படிதான் இருக்கும். ஆனால் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே இருக்கும். ஆனால் வந்து இது முடியாது. ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த எபிசோடு இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அதில் இருக்கும். ஆனால் வந்து அந்த ஸ்கோர் தெரிஞ்சாகணும், இல்லைன்னா வந்து இதாகிடுவார். ஸோ அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் வச்சுருக்கேன், ஒரு ரேபிட் ஃபயர். ஓகேவா? நான் வந்து தெரியும் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க. கெஸ் பண்ணுங்க. தெரியும், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கேளுங்க. ஃபாலோயிங் செலிபிரிட்டிஸ் நேம் சொல்லுவேன், அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஒரு விஷயம், ஒரு குவாலிட்டி நீங்கள் எடுத்துக்கணும்னா எந்த விஷயம்னு சொல்லணும். இல்லை ரேபிட் ஃபயர் வேணா, கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். விபி சார் காம் அண்ட் கூல். தளபதி அதாவது அன்பிலீபிளி டவுன் டு. நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். அவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு ஒரு மொக்கையாக இருக்குன்னு வச்சுக்கோ, டேய் பிரபு எங்கேருந்து பிரபு இவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படி தான் இருக்கும் சார். அப்படி ஒரு பயங்கரமாக புலம்ப விட்டுருக்கீங்களா அப்போ தளபதி? ரொம்ப மொக்க கேள்விலாம் அந்த கேட்டோன்னு அப்படி பார்த்தாரு, டே யார் நீங்களாம் அந்த மாதிரி. ஓகே. பிரேம்ஜி எதுக்கு எடுத்தாலும் பயங்கர பாசிட்டிவாக இருப்போம். மோகன் சார் வெரி ஸ்வீட். டெய்லி நைட் ஆனால் அவர் சாங்ஸ் தான் கேட்போம் மேக்ஸிமம். ராஜா சார் சாங்ஸ் அவர் மிக்ஸில் நிறைய வரும். பட் அவர் ஜாலியாக இருப்பார். சார்னு கேட்டே கால் மீ மோகன்டா அப்படின்னாரு. ஐயா சார் எப்படி சார், நம்மளாம் ஒரே இதுடா அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு. அடுத்து பிரசாந்த் சார் நல்ல ஃப்ரெண்டு. அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. பட் இதில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. ஒரு ஃபென்டாஸ்டிக்காக. விபி அவரோட கேரக்டர் வந்து ஆர்க் சூப்பராக இருக்கும். அவர் ஃபினிஷிங் அண்டு எல்லாமே.
ஆனால் ஸ்பாட்டில் வந்துட்டு அதாவது சொல்ல முடியல. அவர் நிறைய ஜோக்ஸ் சொல்லுவார். அந்த ஜோக்கு நான் வந்து ஒரு ஒரு மொக்க போடுற இதெல்லாம் வந்து இங்க சொல்ல வாங்கின இல்லை, சொல்ல முடியல இதெல்லாம். ஓகே, அடுத்து யுவன் சார். லிட்டில் மாஸ்ட்ரோ என்ன சொல்கிறது, அவனும் அதான் எல்லாரும் அதான் கூல். என்ன டென்ஷன் இருந்தாலும் வந்துட்டு ஜாலியாக இல்லைப்பா இது வந்து இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னா பண்ணிடலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கூல் கை யுவன். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட். ஏஜிஎஸ் வேற லெவல். ஓப்பனிங் அன்னைக்கு கல்பாத்தி சார், சுரேஷ் சார் அண்டு பிரதர்ஸ் 3 பேர் வந்தாங்க. பூஜை அன்றைக்கி தான் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கிள் ஹேண்டடாக வந்துட்டு ஏஜிஎஸ் டீம் வெங்கட் மாணிக்கம் சார் எல்லாம் இருக்காங்க. அர்ச்சனா மேம் அண்டு ஐஸ்வர்யா அவங்க சிஸ்டர் மார்னிங் வந்தாங்கன்னா நைட்டு வரலும் உட்காந்துட்டு கேர்ள் பவர் சீரியஸாக நான் வந்து அதான் பார்த்தேன். இவ்வளோ பெரிய படத்தை வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக வந்து ஹேண்டில் பண்ணு, ஜாலியாக இன் சென்ஸ் ரொம்ப கூலாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அப்பப்போ தனியாக வந்து ஏதோ ஒரு சின்ன இது போயிட்டுருக்கும் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் வந்துட்டு கடைசியில் அவுட்புட்காக வந்து சூப்பராக வந்து பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கோட் மூவிக்காக. உங்களுக்கு அதை நினைக்கிறப்ப எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது? முதல்ல வந்து இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த வெங்கட் பிரபு அண்டு இந்த மாதிரி இது பசங்க ஐ மீன் விபி கேங்லேருந்து வராங்க அப்படின்னு விஜய் சார் ஓகே சொன்னது. அண்டு ஏஜிஎஸ் அர்ச்சனா மேம் அண்டு கல்பாத்தி சார் அண்ட் டீம் ஐஸ்வர்யா எல்லாருக்கும் ஃபஸ்ட் நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தில் வந்து இருக்கிறது, உங்களுக்கு படம் பார்க்குறது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நடிக்கும்போது அவ்வளோ பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருக்கும் படம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக செப்டம்பர் 5 எஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக சரோஜா ரிலீஸ் ஆன அதே நாள். வெரி ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் சார். தேங்க்யூ. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் இஎம்ஐல. Experience your dream retirement life for a day. To get your tickets, 90437 40000.